அச்சோட இந்த ஐடியா நல்லா இருக்கிறதுனால தான் நாங்க இதை ப்ரோமோட் பண்ணோம். எல்லா குடும்பத்திலயும் இப்ப பிரச்சனைகள் இருக்கு. பேரண்ட்ஸுக்கும் குழந்தைங்களுக்கும் இருக்கிற கம்யூனிகேஷன் கூட இப்போ ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருது. இதுக்கெல்லாம் மொபைலும் ஒரு காரணம்னு நாம சொல்லலாம். ஆமா. குழந்தைங்க மனசுல இருக்கிறது டைரியில எழுதுறது நல்லது தானே. என்னம்மா இது லீடரே இப்படி லேட்டா வந்தா எப்படி? பஸ் லேட் ஆயிடுச்சு. இங்க பாரு, ஒரு சந்தோஷமான செய்தி இருக்கு. என்ன கவிதையா? அதெல்லாம் நீயே தெரிஞ்சுக்குவ. நேரா ஆபீஸ்க்கு போ, எல்லாரும் அங்க இருக்காங்க. நான் இந்த ஃபைலை கொடுத்துட்டு அங்க வந்துடுறேன். அட விஷயத்தை சொல்லுங்களேன். அது சஸ்பென்ஸ். எப்ப பாரு உங்களுக்கு ஏதாவது சஸ்பென்ஸ் தான். இது சக்சஸ் ஆனா மத்த ஸ்கூலுக்கும் இது போலவே செய்யலாம் சார். கண்டிப்பா ஆகும். அதுக்கு உங்களோட உதவி இவங்களுக்கு தேவை. குட் மார்னிங். குட் மார்னிங். ஒரு குட் நியூஸ் இருக்கு. என்னது? உன்னோட ஸ்கூல் டைரிங்கிற யோசனைக்கு கிரீன் சிக்னல் கிடைச்சது. தேங்க் யூ சார். கவிதை மாதிரி இதுவும் எல்லாராலையும் பேசப்படணும். எங்க சைடுல இருந்து மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணுவோம். தேங்க் யூ சார். டைரி எங்க பாதுகாக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். என்னோட அங்கிள் கிட்ட ஒப்படைச்சா போதும் சார். அவரு ஒரு நாளும் லீவும் போட மாட்டாரு. அது போதும் சார். இனி நாம செய்ய வேண்டியது இதுக்கான ப்ரொமோஷன். அதை நாங்க பாத்துக்கிறோம் சார். ஸ்கூல் டைரிங்கிறதும் ஒரு நல்ல யோசனை தான். உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்துச்சுன்னா இந்த டைரியில எழுதலாம். கஷ்டங்கள் யாருக்கு வேணா வரலாம், ஆனா அது உங்க படிப்புக்கு தடங்களா இருக்கக்கூடாது. என்னன்னா ஸ்கூல் லைஃப் ஒரு வாட்டி தான் லைஃப்ல கிடைக்கும். இப்படி ஒரு யோசனை அச்சுவுக்கு எப்படி வந்ததுன்னு நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆனா இனி யாருக்கும் அப்படி நடந்துடவே கூடாது. நல்ல நல்ல அறிவுரைகளை நீங்க இந்த டைரியில எழுதலாம். ஸ்கூல் சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் வீட்டு விஷயமா இருந்தாலும் படிப்புல வர கஷ்டங்களா இருந்தாலும் நீங்க இதுல எழுதலாம். ஏதாவது சந்தேகம் இருந்தா பியூன் கிட்ட கேளுங்க. நீங்க எழுதுற விஷயங்கள் மத்தவங்க பாப்பாங்களா இல்லையா, மத்தவங்களுக்கு தெரியுமான்ற பயம் வேணும். சக உயிரினங்கள் மேல நமக்கு அன்பும் பாசமும் இருக்கணும். பிரச்சனை இல்லாதவங்க இந்த உலகத்துல யாருமே இல்ல. அதை புரிஞ்சுக்கவும் முடிஞ்சா நம்மளால உதவியும் செய்யணும். அதுதான் நம்மளோட இந்த டைரியோட நோக்கம். நான் இங்க முதல் தடவை தான். எப்படி இருக்கு சார் புது ஸ்கூலும் பசங்கள் எல்லாம்? நான் வேலை பார்க்குற 4வது ஸ்கூல் தான் இது. என்னன்னு தெரியல, எனக்கு இந்த இடம் ரொம்பவே பிடிச்சி போச்சு. முக்கியமா பிள்ளைங்களோட காய்கறி தோட்டம். அது விக்கிறதுக்கு இல்ல சார், பக்கத்துல ஒரு அனாதை இல்லம் இருக்கு, அவங்களுக்கு தான். அதுவும் பசங்க ஐடியா தான். நல்லது. இந்த அளவுக்கு செய்யணும்னு நினைக்கிறாங்களே, ஆனா அந்த ஸ்கூல் டைரிங்கிற விஷயம் பிராக்டிக்கல் ஆகுமா? அதையும் பாப்போம் சார். அச்சு திறமசாலி தான். எழுத்துக்கள்ன்ற கவிதையே அதுக்கு ஒரு உதாரணம் தானே. சின்னுவோட சாவு தான் அச்சுவை இப்படி யோசிக்க வச்சிருக்கு. ஆமா, அந்த பொண்ணுக்கு என்னாச்சு? போன் கேன்சர் தான். ஸ்டார்டிங்லேயே நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைச்சிருந்ததுன்னா ஒரு வேளை காப்பாத்திருக்கலாம். ரொம்ப ஏழப்பட்டவங்க தான். கஷ்டங்களும் நோயை பத்தின விஷயத்தையும் அவங்க யார்கிட்டயும் சொல்லல. இதை சொல்லி அவங்க யாரையும் தொந்தரவு பண்ண விரும்பல. சின்னுவோட டெத்து குழந்தைங்களுக்கு மன ரீதியா அஃபெக்ட் ஆயிருச்சு. அவன் அந்த அளவுக்கு திறமசாலி தான். இந்த டைரி மூலமா யாராவது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு உதவி பண்ண முடிஞ்சா அதுவே பெரிய விஷயம் தானே. கண்டிப்பா. பசங்களா இருந்தாலும் அவங்களால இப்படி யோசிக்க முடிஞ்சது. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.